Hello viewers, welcome to Nita's General Info. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கிரெடிட் கார்டு கேஷ் அட்வான்ஸ்னா என்ன அண்ட் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரா பண்ணலாமான்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க கிரெடிட் கார்டு வாங்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு கிரெடிட் லிமிட் அண்ட் கேஷ் லிமிட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் லிமிட்ன்றது உங்க ஓவரால் லிமிட்ங்க. ஸோ நீங்க அந்த கிரெடிட் லிமிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கேஷ் லிமிட்ன்றது பாத்தீங்கன்னா உங்க கிரெடிட் லிமிட்ல ஒரு 10% மட்டும் உங்களுக்கு கேஷ் லிமிட்டா கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவங்க அந்த கேஷ் லிமிட்டை நீங்க ஏடிஎம் மூலியமா கேஷ் வித்ட்ரா பண்ணிக்கலான்ற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம கேஷ் அட்வான்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கேஷ் அட்வான்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஜஸ்ட் ஏடிஎம் போய் எப்படி டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்றீங்களோ சேம் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்றது தான் நம்ம கேஷ் அட்வான்ஸ்னு சொல்றோம். நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல கேஷ் எடுக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சேம் டெபிட் கார்டு யூஸ் பண்ற மெத்தட் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல கேஷ் எடுக்கலாமா எடுக்க கூடாதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம பேங்க்குக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ்க்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணி அவங்க பெரிய இன்கமே பார்க்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான பெனிஃபிட். பட் இதுவே நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு ஹெவியாக 25 to 30% சார்ஜ் பண்ணுவாங்க. நமக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு தான். இப்போ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ஏடிஎம் மிஷினில் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு 2 types ஆஃப் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீ. நீங்க ஆக்சுவலி கிரெடிட் கார்டை ஏடிஎம்ல யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ சார்ஜ் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொரு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பெர்சன்டேஜ் ரேட், அதாவது ஏபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்களுக்கு ஹையா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க கிரெடிட் கார்டு கொடுத்துருக்க லிமிட்டை நீங்க ஷாப்ல இல்ல வேற எங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கிரேஸ் பீரியட்ன்றது கொடுப்பாங்க. அதாவது பில் டேட் வந்து ஜென்ரேட் ஆனதுல இருந்து ஒரு 20 days வரையும் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. ஆனா நீங்க ஏடிஎம் மிஷின்ல இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண அடுத்த செகண்ட்ல இருந்தே உங்களுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் நார்மல் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. 17.99% இருந்து 29.99% வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க். உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேரி ஆகும். சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி நீங்க ஏடிஎம்ல இருந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு சீக்கிரம் பே பண்ண முடியுமோ அதை பே பண்ணிருங்க. நீங்க எடுக்கிற டைம்ல இருந்து நீங்க பே பண்ற டைம் வரைக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்க கேஷ் அட்வான்ஸ் எப்படி யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான ஒரு 4 டிப்ஸ் நான் சொல்றேன். ஸோ இந்த 4 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேஷ் அட்வான்ஸ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேக் பர்ச்சேஸ் வித் யுவர் கிரெடிட் கார்டு. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்கள் கிரெடிட் கார்டில் இருந்தாலும் அவங்க கேஷ் லிமிட் ஆஃபர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் இல்லை ஷாப் மூலியமாக பர்ச்சேஸ் இந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் மூலியம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த கேஷ் அட்வான்ஸ் ஃபீயை அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன், பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட். உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த கேஷ் அட்வான்ஸ் யூஸ் பண்ற சிச்சுவேஷன் வரும்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான டைம்ல தான் உங்களுக்கு இந்த கேஷ் அட்வான்ஸ் யூஸ் பண்ற சிச்சுவேஷன் வரும். ஸோ ஆல்ரெடி நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணி நீங்க உங்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்ல கேஷ் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் உங்களுக்கு வராது. அண்ட் தேர்ட் ஒன், மானிட்டர் யுவர் பேலன்ஸ். நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்களோட மந்த்லி ஸ்டேட்மெண்ட் நீங்க ப்ராப்பரா செக் பண்ணுங்க. அண்ட் நீங்க எவ்ரிடே வந்து நீங்க எவ்வளவு பேலன்ஸ் அதுல அவைலபிள் வச்சிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நார்மலா எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கூட செக் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் பேங்க் சைடு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு லிமிட் வரையும் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்கன்னு கிடையாது. ஒரு சில பேங்க்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் தாண்டினாலும் அவங்க வந்து உங்களுக்கு கேஷ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டபுளா சார்ஜ் பண்ணுவாங்க வித் ஹை இன்ட்ரெஸ்டோட. ஸோ நீங்க வந்து உங்க பேலன்ஸை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஏடிஎம் மூலியமா கேஷ் அட்வான்ஸ் எடுக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் ஒன், அவாய்ட் unnecessary purchase. நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்க எதனா ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நமக்கு ரொம்ப அவசியமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிங்க. சப்போஸ் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா சோ அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நெசசரியா இருந்தா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து டெம்பரவரியா தேவை உள்ள பொருளை கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா சோ ஃபைனல் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு பேமெண்ட் கட்டுறதுல ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் ஏடிஎம்லேருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குன்றதுனால அதையும் யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அன்னெசரியாக பர்ச்சேஸ் பண்ணுற விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ரைட் சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.